எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஃப்ரெஷ் கோல்ஸ்லா சாலட் சாண்ட்விச் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது எல்லாமே முழுக்க நிறைய காய்கறி சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸிங்கை ரெடி பண்ணிக்கலாம். சின்ன பவுல்ல 3/4 கப் அளவுக்கு எக்லெஸ் மேயோனேஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எக் மேயோனேஸ் இருந்தா நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் மஸ்டர்ட் சாஸ், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1 எலுமிச்சை பழத்தோட சாறு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த சாண்ட்விச்க்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான எல்லா காயும் கட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க எப்படி மெலிசா நீல வாக்குல கட் பண்ணிருக்கேன்னு. இந்த மாதிரி கட் பண்ணாதான் சரியா இருக்கும். இப்போ நம்ம சாண்ட்விச்க்கு ஃபில்லிங்கை மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய பவுல்ல 1 கப் அளவுக்கு நீல வாக்குல நறுக்கின வெள்ளை கோஸை சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி பர்பிள் கோஸையும் சேர்த்துக்கோங்க. 1 கேரட் இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நறுக்கின வெங்காயம் ஆப்ஷனல் தான். வெங்காயம் வேண்டாம்னா இது இல்லாம கூட நீங்க இந்த சாலடை செஞ்சுக்கலாம். மெலிசா நறுக்கின 1 பச்சை குடமிளகாய், மெலிசா நறுக்கின சிவப்பு குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த சாலடுக்கு காயெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் சாலட் நல்லா டேஸ்டியாவும் கிரன்ச்சியாவும் இருக்கும். இப்போ இந்த காய் கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற சாலட் ட்ரெஸ்ஸிங்கை ஊத்துங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் கூட காயெல்லாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க எல்லா பக்கமும் நல்ல ஈவனா கோட் ஆயிருக்கு. நான் இந்த ரெசிபிக்கு ப்ரௌன் பிரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த பிரெட்ல வேணாலும் இந்த ரெசிபியை நீங்க செய்யலாம். பிரெட் ஓரம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு பிரெட் மேல ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாலடை வச்சு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மேல இன்னொரு ஸ்லைஸ் வச்சு லேசா அழுத்திட்டு ஈவனா ட்ரையாங்கிள்ஸா கட் பண்ணுங்க. பாருங்க அருமையான கலர் அண்ட் டேஸ்டோட கோல்ஸ்லா சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் அண்ட் டின்னர் ரெசிபின்னு சொல்லலாம். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்குக்கு கூட சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.